ராஜஸ்தானில் நடந்த விபத்தில் குமரியை சேர்ந்த ராணுவ வீரர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் குமாரதாஸ், வயது 37. இவர் ஹரியானா மாநிலம் அம்பாலா ராணுவ முகாமில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சிக்கு ராணுவ வீரர்கள் சென்றிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியது. இதில் குமாரதாஸ் பரிதாபமாக இறந்தார். பின்னர் இதுகுறித்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதனை அறிந்த குமாரதாஸ் மனைவி மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அவர்கள் கதறி அழுதனர். பின்னர் குமாரதாசின் உடல் நேற்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது குமாரதாசின் உடலுக்கு ராணுவ மரியாதை அளிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டது. இதனையறிந்த குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் தக்கலை அருகே கல்லுவளை பகுதியில் வந்தபோது அவர்கள் திடீரென ஆம்புலன்ஸை வழிமறித்து குமாரதாசின் உடலுக்கு ராணுவ மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். பின்னர் இதுகுறித்து திருவனந்தபுரம் ராணுவ முகாமிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சில மணி நேரத்தில் திருவனந்தபுரம் ராணுவ முகாம் அதிகாரி மற்றும் 2 ராணுவ வீரர்கள் சம்பவ இடம் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து அவரது உடல் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டு குடும்பத்தினர் முன்னிலையில் இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது.